வணக்கம். டஸ் என்பது ஆங்கிலத்தில் ஒரு பலவிதமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. முதல்ல அது ஒரு துணை சொல்லாக செயல்படுது. அதை எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்க்கலாம். 1 கேள்விகளை உருவாக்க பயன்படுத்தலாம். ஆம், இல்லை கேள்விகள், அதாவது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். சுலபமான ஆம் அல்லது இல்லை என்று பதிலளிக்கக்கூடிய கேள்விகளை உருவாக்க டஸ் உதவுகிறது. அவளுக்கு காஃபி பிடிக்குமா? டஸ் ஷி லைக் காஃபி? இங்கே அடிக்கடி மழை பெய்கிறதா? டஸ் இட் ரெயின் ஆஃபன் ஹியர்? WH கேள்விகள் யார், என்ன, எங்கே, எப்போது, ஏன் அல்லது எப்படி என்று தொடங்கும் கேள்விகளிலும் பயன்படுத்தலாம். அதாவது ஹூ, வாட், வேர், வென், ஒய் ஆர் ஹவ் போன்ற சொற்களுடன் டஸ் பயன்படுத்தப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார்? வாட் டஸ் ஹி டூ ஃபார் எ லிவிங்? அவள் எங்கே வசிக்கிறாள்? வேர் டஸ் ஷி லைவ்? 2 எதிர்மறை சொற்களை உருவாக்க டஸ் என்பது நாட் உடன் பயன்படுத்தப்படுகிறது. அவர் செல்ல விரும்பவில்லை. ஹி டஸ் நாட் ஆர் டஸ்ன்ட் இன்னும் யூஸ் பண்ணலாம். வாண்ட் டு கோ. அவளுக்கு பிரெஞ்சு மொழி பேச தெரியாது. ஷி டஸ்ன்ட் ஸ்பீக் பிரெஞ்ச். 3 ஏதோ ஒன்றை செய்ய வலியுறுத்துவதற்கு டஸ் ஒன்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்கு பயன்படுகிறது. பீட்சா பிடிக்கும், ஆனால் நான் பாஸ்தாவை விரும்புகிறேன். ஐ டூ லைக் பீட்சா பட் ஐ பிரிஃபர் பாஸ்தா. மக்கள் என்ன சொன்னாலும் அவர் கடினமாக உழைக்கிறார். ஹி டஸ் ஒர்க் ஹார்ட் டிஸ்பைட் வாட் பீப்புள் சே. 4 மூன்றாம் நபர் தற்போது செய்யும் விஷயங்களை சொல்வதற்கு பயன்படுகிறது. டஸ் இது அவர், அவள் மற்றும் அது மற்றும் ஒருமை பெயர்ச்சொற்களுடன் பயன்படுத்தப்படுகிறது. he, she and it as well as singular nouns. அவள் தினமும் வீட்டுப்பாடம் செய்கிறாள். she does her homework every day. பூனை நிறைய தூங்குகிறது. the cat does sleep a lot. முக்கிய குறிப்புகள். டஸ் எப்பொழுதும் முக்கிய வினைச்சொல்லின் அடிப்படை வார்த்தையை தொடர்ந்து வரக்கூடியது. எடுத்துக்காட்டு டஸ் கோ, டஸ் ஈட், டஸ் பிளே. நன்றி.